சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் மற்றும் சதய நட்சத்திரமும் சேரும் இந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் இந்த 3 பொருளை வாங்கி வைக்க மறக்காதீர்கள். இதுல என்னங்க சிறப்பு இருக்கு? ஆடி மாசமே முடிஞ்சிருச்சு. ஆடி வெள்ளிக்கிழமைனா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ஆவணி வெள்ளி தானே, இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமியோட சேர்ந்து வருகின்றது. பௌர்ணமி மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் சுக்கிரஹோரை என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில், வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த நாள். இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்களின் மூலம் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் சுக்கிரஹோரையோடு சேர்ந்து பௌர்ணமியும் சேர்ந்து வரும்போது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் 10 ரூபாய் கொடுத்தாவது அருகில் இருக்கிற கடைகள் இருந்து இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைத்தாலே போதும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், சுக்கிரனின் அனுகிரகம் மற்றும் குலதெய்வத்தின் வசியம் ஏற்படும். அப்படி என்னங்க பொருள் சொல்ல போறீங்க? 10 ரூபாய் கொடுத்தனா உப்பு தடங்க சொல்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உப்பை விட ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருள் இருக்கின்றது. அதுவும் இந்த பௌர்ணமி நேரத்துல நமக்கு சதய நட்சத்திரம் இருக்கின்றது. சதய நட்சத்திரத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணிகளை தீர்க்கும் நட்சத்திரம். நம் வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு நன்னாள் நன்னேரமும் இதுதான். இதுல குறிப்பாக இந்த நேரம் எவ்வளவு நேரம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலைல 10:30 மணிக்குள்ள 10 மணி 26 நிமிடங்கள் வரைக்குமே நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. இந்த நேரத்துக்குள்ள நீங்க இந்த மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கலாம். அதற்கு முன்னாடி சுக்கிர ஹோரையில கண்டிப்பா நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி ஆக வேண்டும். விளக்கு ஏற்றி அன்றைய தினத்துல தாமரை மலர்கள், வாசனை மலர்கள் உங்க பூஜை அறையில உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி தாயாருக்கோ அல்லது உங்க குலதெய்வத்திற்கு சாற்றும் போது அந்த தெய்வத்தின் கடாட்சம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அடுத்ததாக நம் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வாங்குறது ரொம்பவே சிறப்பு. இல்லைங்க 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எங்களால் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப 10 மணி 26 நிமிடங்கள், வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 26 நிமிடங்களுக்குள்ளாவது இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அதில் நான் ஒரு 4, 5 பொருள் சொல்கிறேன். உங்களால் முடிந்தது ஒரு 3 பொருட்களாக வாங்கி வைங்க. அதில் முதல் 3 பொருள் என்ன? ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம் மற்றும் வாசனைக்கு வசம்பு. இந்த 3 பொருளையும் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானின் அனுகிரகமும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, நம்ம சதய நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் மஞ்சள் வாங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு நிறைவாக இருக்கும். ஒரு சில வீடுகளில் ஒரு சிலருக்கு ராகுவின் தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை போக்கி மங்கள விஷயத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லை, குங்குமம் அனைத்து பெண் தெய்வங்களின் கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். அடுத்ததாக வசம்பு. வசம்பு ஒரு வாசனை நிறைந்த ஒரு பொருள். இந்த பொருள் வீட்டில் இருக்கும்போதே அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக நமக்கு நல்ல வாசனை வரும். இந்த வாசனை நிறைந்த பொருட்கள் மீது மகாலட்சுமி தாயார் ரொம்பவே விருப்பம் கொள்வார்கள். அதனால வாசனை நிறைந்த ஒரு பொருளை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவ்வளவுதாங்க. இது ரொம்ப 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 எளிய விஷயந்தான். இந்த 3 பொருள். இது ஒரு சிலருக்கு வசம்பு கிடைக்காது. ஏன்னா நாட்டு மருந்து கடையில் போய் தான் வாங்கணும் அப்படிங்கிறப்ப 10:30 மணிக்குள்ளே ஒரு சிலரால் வாங்கி வைக்க முடியாது. அதற்கு பதிலாக வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு வாங்கலாம். அடுத்தது ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய், இது போன்ற வாசனை மிகுந்த பச்சை கற்பூரம், இது போன்ற வாசனை மிகுந்த பொருட்கள் வாங்கலாம். அடுத்ததாக வெள்ளி உலோகம் வாங்குவது ரொம்ப நல்லது. இல்லை உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளி காயின்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி திதியும் சேரும் நேரத்தில் உங்கள் குலதெய்வத்திற்கு முதல்ல தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த வெள்ளி நாணயமோ இல்லை தங்க நாணயமோ வைத்து, இல்லை உங்கள் வீட்டில் அதிகமாக தங்கம் சேரணும் அப்படின்னாலுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை மகாலட்சுமி தாயாரோட காலடியில் வச்சு, எங்கள் வீட்டில் சீக்கிரம் தங்கம் நிறையா சேரணும், வெள்ளி நிறையா சேரணும் அப்படின்னு சொல்லி தாமரை மலர்களால் நம்ம அர்ச்சனை செய்யும் போது ஓ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற 108 போற்றிகள் சொல்லலாம். இல்லை 21 முறை சொல்லலாம். ஒரு சிலருக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைவாக இருக்கணும். பௌர்ணமி நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் சேரும் நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள்.
வியாழக்கிழமை செய்ய முடியாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை காலைல 10:30 மணிக்குள்ள குலதெய்வ வழிபாடை தாராளமாக செய்யலாம். ஏன்னா அந்த நேரம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. அதனால தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்யும் போதே வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் போது உங்கள் குடும்பத்திற்கு கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும். பண தட்டுப்பாடு குறையும். கண்டிப்பாக இது எளிய விஷயங்கள் தான். சின்ன சின்ன எளிய விஷயங்களை நம்ம உள்ளன்போட முழு நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.